வணக்கம். நான் GIS ராம்நாத் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே மேப் பண்ண அசட்டான டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட டீட்டெயில்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மேலே இருக்கிற லாகின் நோட் பண்ணிக்கோங்க. 192.168 இது வந்து ஏற்கனவே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 57ங்கிற வர்ற லாகின் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் ஆகிறது. இந்த 57 வர்றது வந்து அப்டேஷன் ஃபுல்லாக நல்லா யூஸ் ஆகும். அதே இதில் 46ன்னு ஒன்று இருக்குது, அந்த யூஸர் வந்து அடிஷனுக்கு யூஸ் ஆகும். இதே நம்ம இன்டர்நெட்லேயும் நம்ம இந்த மாதிரி லாகின் போய் நம்ம வீட்டிலேருந்தே கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு இதுலேயும் நமக்கு அவைலபிள் இருக்குது, இன்டர்நெட்லேயும் இன்டர்நெட் ரெண்டு யூஸர்லேயும். இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம லாகின் கேட்கும். நமக்கு தெரியும் இதோட யூசர் நேம் ஏஇயோட யூசர் நேம் வந்து ஏஇ, ரீஜன் கோட் 05, செக்ஷன் கோட் 352. 352ங்கிறது நம்ம முதலுத்தர் இதோட கோடு. பாஸ்வேர்டு வந்து அதே ஏஇ 05352123 அந்த யூசர் நேமோட 123 சேர்த்துக்கிற வேண்டியதான். இதாக ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இந்த டீட்டெயிலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இவரோட அசட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது இவரோட செக்ஷன் பவுண்ட்ரி, இவரோட ஃபீடர்ஸ் எல்லாமே இந்த இதில் தெரியும். நம்ம இந்த ஓரமாக இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி ஹெச்டி அசட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கொடுத்தீங்கன்னா அவரோட டிடி ஃபுல்லாகவே இதில் தெரியும். இது இந்த செக்ஷனுக்குள்ளே மொத்த டிடி. இந்த டிடியில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிடி எந்த ஃபீடரில் இருக்குது, அந்த டிடி கோடு என்ன, அந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணினீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்து ஒவ்வொரு டிடியை ரெக்கன்சல் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிடி இந்த பொசிஷனில் இருக்குது, இது இந்த இடத்துல கேவி, இப்போ இந்த 25 கேவியில் ஹெச்டி லைன் இல்லை, இந்த ஹெச்டி லைன் நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். ஒவ்வொரு ஃபீடராக பார்க்கலாம். இப்போ இது எந்த ஃபீடர்னு பார்க்கணும்னா இந்த டிடியில் வச்சிங்கன்னா தெரியும் 11 கேவி கீழே தூவல் அப்படிங்கிறது. இந்த அசட்டு வந்து இதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது ஹோம் பேஜ் மாதிரி. இது உங்களுக்கு உங்கள் எஸ்எஸ், இப்போ இவரோட எஸ்எஸ் இந்த இருக்குது, இந்த எஸ்எஸ் வச்சிங்கன்னா எஸ்எஸோட டீட்டெயில் ஃபுல்லாக இதில் தெரியும். இந்த எஸ்எஸ்லேருந்து இவரோட ஹெச்டி லைன் எல்லா பக்கமும் இந்த ஃபீடர் போகுது. இந்த மேலேருந்து வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தெரியும். இது 100 கேவியா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃபீடர் வைஸாக நீங்கள் முதல்ல நோட் எடுத்துக்கிறணும். இது தப்பாக இருக்கா, கேவிஏ தப்பாக இருக்கா, டீட்டெயில் கரெக்டாக இருக்கா என்னங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ 100 கேவிஏ ஓகேனா இது 100 கேவி. இதோட நேமும் இதிலே இருக்குது உங்களுக்கு. பருக்கக்குடி SS1 இருக்குது. சப்போஸ் இதோட நேம் மாற்றணும், கேவியை மாற்றணும்னா இந்த இடத்துல ஒரு 3 லைன் மாதிரி ஒரு சிம்பிள் மெனுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் OH அசட் ஆட் எடிட் இன்க்ளூடிங் டிடி கன்சியூமர்னு வந்திருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேப் லோட் ஆகும். இந்த மேப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பெண்டிங் கன்சியூமர் எவ்வளோங்கிறது தெரியும். இதில் ஒரு 67 கன்சியூமர் இருக்கு. இப்போ எப்படி டிடியை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவரோட இந்த செக்ஷனோட இதில் வந்து சிறுமணியேந்தல் SS2, நான் அந்த கர்சர் வச்சுருக்கிறது வந்து சிறுமணியேந்தல் SS2, இது வந்து சிறுமணியேந்தல் SS1. இந்த ரெண்டு டிடியும் நேம் மாறி இருக்குன்னு என்கிட்ட சொன்னார். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு SS2ன்னு வைக்க போகிறோம், இதுக்கு SS1ன்னு வைக்க போகிறோம். அதே மாதிரி இது 63, இது 100ங்கிறது இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி எடிட் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக அதில் போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஆட்ரிபியூட் டேபிள் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் ஆனோன்னா அதோட டிடி நேம் எல்லாமே இதில் வந்துடும். மேக்கு அந்த டீட்டெயிலில் நீங்கள் போய் இப்போ சிறுமணியேந்தல் SS1ன்னு இருக்கிற இடத்துல சிறுமணியேந்தல் SS2 அப்படின்னு கொடுத்துட்டேன். 100 கேவிஏக்கு பதிலாக 63 கொடுத்தாச்சு. டிடி கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, இது டிஃபால்ட்டு. டிடி மேக்கு எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீடர் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுறதுல எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்டேட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டிடி ஆட்ரிபியூட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ ஓகே கொடுத்தோன்னா என்ன செய்யணும்னா மறுபடியும் இந்த டிடி வந்து லோட் ஆகும். இப்போ இந்த 100 இருந்த இடத்துல உங்களுக்கு SS1ங்கிறத SS2ன்னு மாறிடுச்சு, 100 கேவிங்கிறதும் 63 மாறிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா இந்த டிடி கோடில் நம்ம டிடியோட நேமை சேஞ்ச் பண்ணணும். இதில் SS2ன்னு மாற்றிட்டோம், இது SS1ன்னு மாற்றணும். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது SS2ன்னு இருக்குது, அதை அழிச்சிட்டு SS1ன்னு மாற்றிட்டேன். மற்ற எல்லா டீட்டெயிலும் ஓகே தான். இப்போ அப்டேட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்தோன்னே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒன்று. இப்போ நீங்கள் அந்த டிடியை போய் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா சிறுமணியேந்தல் SS1ன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா டிடியையுமே கிளிக் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது எல்டி லைனோட வியூ ஆகுது. இதோட OH அசட் இந்த பக்கம் போனீங்கன்னா இதோட ஹெச்டி லைன், ஃபீடர் லைன் இதெல்லாம் போட்டுட்டு டிடி வைஸாக நீங்கள் ரெக்கன்சல் பண்ணிக்கலாம்.
போலு, டிடி, கன்சியூமர் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்கன்னா கன்சியூமர் ஆஃப் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஒர்க்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் ஆஃப் பண்ணால் மேப் கொஞ்சம் வேகமாக லோட் ஆகும். ஸோ இதை வச்சு ஒவ்வொருத்தரோட டிடி கவுண்ட்டு, டிடியோட நேமு, டிடி கோடை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரெக்கன்சிலேஷன் வீடியோ போடுறேன்.